வணக்கம். தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். இங்கிலாந்தில் வழமைக்கு மாறான விதத்தில் கவுன்சில் டேக்ஸ் அதிகரிக்கப்பட உள்ளது. இதனால் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட உள்ளார்கள். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இந்த வாரம் முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட உள்ளது. வீட்டுக் கடன்களுக்கான வட்டி வீதத்தை தாங்கள் குறைக்கப் போவதாக 2 முக்கியமான நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இந்த வாரம் முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட இருக்கின்றது. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பந்தமான அறிவிப்பொன்றை வெளியிட இருக்கின்றது இந்த வார நடுப்பகுதியில். எனவே புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவாக இருக்கும் என்பது சம்பந்தமாக இப்பொழுது எதிர்வு கூறல்கள் சொல்லப்பட ஆரம்பித்திருக்கின்றன. பெரும்பாலும் இந்த முறை இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு சர்டின் பொசிஷனுக்கு, ஒரு நிலையான தன்மைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வெறுமென அறிவிக்கப்படுகின்றது. எனவே அப்படியான ஒரு அறிவிப்பை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வெளியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதனை முன்னிட்டு பிரித்தானியாவில் இருக்கின்ற முக்கியமான 2 நிறுவனங்கள், அதாவது வீட்டு கடன்களை வழங்குகின்ற முக்கியமான நிறுவனங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், அவர்கள் வீட்டு கடன்களுக்கான வட்டி வீதங்களை குறைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதாவது மோட்கேஜுக்கான வட்டி வீதங்களை தாங்கள் குறைக்கப் போவதாக 2 முக்கிய நிறுவனங்கள் அறிவித்திருக்கின்றன. அதில் முதலாவது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கொவென்ட்ரி பில்டிங் சொசைட்டி அவையில் என்ன சொல்லிக்கிறோம்னு சொன்னால், தாங்கள் 0.27% வீட்டு கடன்களுக்கான வட்டி வீதத்தை குறைக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதே போல பை டு லெட் அடிப்படையில் மோட்கேஜ் எடுத்திருப்பவர்களுக்கு 0.2% வட்டி வீதத்தை குறைக்கப் போவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இதனை உடனடியாகவே செய்வதற்கு தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். பெரும்பாலும் நாளை புதன்கிழமை இந்த வட்டி வீதங்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இறுதி முடிவு இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. அதே போல பார்க்லேஸ் வங்கியும் வட்டி வீதத்தை குறைப்பதற்கான முடிவொன்றை எடுத்திருக்கின்றது. அவர்கள் எத்தனை சதவீதத்தால் குறைக்க இருக்கின்றார்கள் என்கின்ற தகவல் வெளியாகவில்லை. இருந்த போதிலும் கூட பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வெளியிட இருக்கின்ற அறிவிப்பை பொறுத்து தாங்கள் வட்டி வீதத்தை குறைக்க இருப்பதாக பார்க்லேஸ் வங்கி அறிவித்துள்ளது. லண்டன் பங்குச்சந்தை இன்று 2வது நாளும் சரிவுகளை சந்தித்திருக்கின்றது. நேற்று திங்கட்கிழமை பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருந்த லண்டன் பங்குச்சந்தை இன்று 2வது நாளும் சரிவையே சந்தித்திருக்கின்றது. நேற்றைய அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட இன்று கணிசமான புள்ளிகள் குறைந்திருக்கின்றன. குறிப்பாக FTSE 100 என்று சொல்லப்படுகின்ற பிரித்தானியாவினுடைய முக்கிய கம்பெனிகளினுடைய பங்கு 0.28% வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. அதே போல FTSE 250 என்று சொல்லப்படக்கூடிய ஏனைய நிறுவனங்களுடைய பங்குகள் 0.1% வீழ்ச்சியடைந்துள்ளன. இன்று தொடர்ச்சியான 2வது நாளாக உலக புகழ் பெற்ற சமையல் விற்பனராகிய கோர்டன் ராம்சி தன்னுடைய புதிய ரெஸ்டாரண்ட்டுகளை லண்டனிலே திறக்கின்றார். கோர்டன் ராம்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அவர் பிரபலமான செஃப். யூகேல மட்டுமில்லை, உலக புகழ் பெற்ற செஃப். இன்றைய நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செஃப்களில் ஒரு ஆள் கோர்டன் ராம்சி. அவர் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வேர்ல்டு வைடாக வச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே அவருக்கு லண்டனில் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால், மிக உயரமான ஒரு இடத்துல ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் பண்ண போறார். அதாவது லண்டன்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே மிகவும் உயரமான ரெஸ்டாரண்ட்ஸ் என்ற அடிப்படையில் 2 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிறார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்திய லண்டன்ல இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டன் அந்த பகுதியில் இருக்கின்ற இலக்கம் 22 பிஷப்ஸ் கேட் ரோட். அந்த ரோட்ல போனீங்கன்னு சொன்னா நிறைய உயரமான கட்டிடங்கள் பார்ப்பீங்க. அதுல 22ஆம் இலக்கத்தில் இருக்கிற உயர்ந்த கட்டிடத்தில் 60வது மாடியில் 2 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிறார். அந்த 2 ரெஸ்டாரண்ட்ஸுக்கு மேலதிகமாக ஒரு பாரும், அதே போல ஒரு குக்கரி ஸ்கூல், அதாவது சமையல் கலையை பயில்கின்ற ஒரு பாடசாலை, இவ்வளவற்றையும் ஆரம்பிக்க இருக்கின்றார் உலக புகழ் பெற்ற சமையல் விற்பனராகிய கோர்டன் ராம்சி அவர்கள். பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. உங்களுக்கு தெரியும், லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வராக்கும் முதல் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் மிக மிக முக்கியமான வாக்குறுதி ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை நாங்கள் புதுப்பிப்போம், ரீசெட் பண்ணுவோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். ஆனால் அது என்ன அடிப்படையில், எந்த அளவில் அதை செய்வார்கள் என்று சொல்லி தெளிவான விளக்கம் சொல்லப்படையில், அதுக்காக ஐரோப்பிய ஒன்றியத்தோட போய் UK மறுபடியும்
சேருமான்னு கேட்டால் அப்படி இல்லை, அப்படியான முடிவை எடுக்க மாட்டார்கள். ஆனால் குறிப்பிட்ட சில விடயங்களில் வந்து புதிய ஒப்பந்தங்களை போடுவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக லேபர் கட்சி வாக்குறுதி கொடுத்திருந்தது. இப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்து 7 மாதங்களாகியும் இன்னமும் அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. இப்பொழுது இன்றைய நாளில் வந்து சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. சில முக்கியமான விடயங்கள் குறித்து தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. மிக குறிப்பாக 3 முக்கிய விடயங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றனவாம். அதில் முதலாவது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டம்ஸ் யூனியன். கஸ்டம்ஸ் யூனியன் என்றது ஒரு வகையான ஒரு ஒப்பந்தம், ஒரு வியாபார ஒப்பந்தம் என்று சொல்லலாம். அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா பிரிஞ்சா பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தகம் இருக்குதானே, வர்த்தகம் அதில் விதிக்கப்படுற வரிகளில் வந்து பெரிய குளறுபடி ஏற்பட்டது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து யூகேக்குள்ள இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு வந்து அதிக அளவில் வரி விதிக்கப்பட்டது. இதனால யூகேல பொருட்களினுடைய விலைகள் வந்து அதிகரித்தது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த கஸ்டம்ஸ் யூனியன் என்று சொல்லப்படுற இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டா யூகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்று சொன்னால் இங்கிருந்து அங்கே அனுப்பப்படுற பொருட்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து யூகே இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்குமான அந்த டாரிஃப், அந்த கட்டணம் வந்து சமமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டால், அது கைச்சாத்திடப்பட்டால் அது யூகேக்கு வந்து ஒரு சாதகமான விளைவை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் ஐரோப்பிய ஒன்றியத்தோட யூகே இணைஞ்சிருக்கைக்குள்ள வந்து சிங்கிள் மார்க்கெட் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்தது. அது வேறு கேட்டகரி. அதில் வந்து இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. எனவே சிங்கிள் மார்க்கெட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அளவுக்கு கஸ்டம்ஸ் யூனியன் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இருந்த போதிலும் கூட இந்த டாரிஃப் அடிப்படையில் வந்து பரவாயில்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவே அதற்கான ஒரு ஒப்பந்தத்தை போடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இது முதலாவது. இரண்டாவது வந்து பெம் ஒப்பந்தம். அது என்ன பெம் ஒப்பந்தம் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே செய்தி அறிக்கைகளில் பார்த்திருக்கிறோம். அதாவது பான் யூரோ மெடிட்டரேனியன் கன்வென்ஷன். இதுதான் அந்த பெம் என்றது. அதாவது மத்தியதர கடல் இருக்கு தானே, அந்த மத்தியதர கடலில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகளுக்கும் மத்தியதர கடலில் இருக்கிற ஏனைய நாடுகளுக்கும் இடையிலான ஒரு பொருளாதார ஒப்பந்தம். அந்த பொருளாதார ஒப்பந்தம் அவர்களுக்கு இடையில ஏற்கனவே இருக்குது. 2012ஆம் ஆண்டுலேருந்து இருக்குதாங்க. அதில் வந்து யூகே போய் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஒப்பந்தம் தான் இப்போ பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்குது. அதில் யூகே ஜாயின் பண்ணினா நிறைய நாடுகளில் இருந்து பொருட்களை வந்து குறைந்த கட்டணத்தில் யூகேக்குள்ளே இறக்குமதி செய்ய முடியும். அதே போல் யூகேலிருந்து அந்தந்த நாடுகளுக்கு குறைந்த வரிகளில் பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்ய முடியும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அப்படியான ஒரு ஒப்பந்தத்தில் இணைஞ்சு கொள்றதுக்கும் யூகே இப்போ பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது இரண்டாவது. இன்னும் ஒன்று இருக்குது, மூன்றாவது வந்து யூத் மொபிலிட்டி ஸ்கீம். அது என்னென்னு சொன்னால் பிரித்தானியாவில் இருக்கிற மாணவர்களும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருக்கிற மாணவர்களும், அதாவது 18 வயதுக்கும் 30 வயதுக்கும் இடைப்பட்ட வயதுள்ள மாணவர்கள், இவர்கள் வந்து ஐரோப்பிய ஒன்றிய மாணவர்கள் யூகேல வந்து படிக்கிறதுக்கும் யூகே மாணவர்கள் போய் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் படிக்கிறதுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய சூழலில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து யூகேக்கு வந்து யூகே யூனிவர்சிட்டியில் படிக்கிறதாக இருந்தால் அதற்கான கட்டணம், டியூஷன் ஃபீஸ் வந்து சரியான ஹையாக இருக்கும் இன்றைய சூழ்நிலையில். அதே மாதிரி தான் யூகே மாணவர்கள் போயிட்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் படிக்கிறதுக்கும் அதே பிரச்சனை தான். ஆனால் இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டால் அதுக்கு பிறகு 2 தரப்பு மாணவர்களுக்கும் அது நன்மையாக முடியும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த யூனிவர்சிட்டிகளுக்குரிய கட்டணங்கள் வந்து குறையும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த 3 விடயங்கள் சம்பந்தமாக இப்பொழுது தாங்கள் தீவிரமான முறையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இங்கிலாந்தில் இருக்கின்ற சில கவுன்சில்கள் கவுன்சில் டேக்ஸை அதிகரிக்க உள்ளன. இதனால் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. உங்களுக்கு தெரியும், பொதுவாக வந்து ஒவ்வொரு ஃபினான்சியல் இயர்லேயும் வந்து கவுன்சில் டேக்ஸ் வந்து அதிகரிக்கப்படும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது. 5% மேலே அதிகரிக்க முடியாது. அதாவது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 499 இந்த சதவீதத்துக்கு மேலே வந்து கவுன்சில் டேக்ஸை வந்து அதிகரிக்க முடியாது. அதற்கு வந்து அரசாங்கம் அனுமதியும் கொடுக்க மாட்டுது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் லேபர் அரசாங்கம் குறிப்பிட்ட தெரிவு செய்யப்பட்ட சில கவுன்சில்களுக்கு வந்து 5% அதிகமாக கவுன்சில் டேக்ஸ் விதிக்கலாம் என்று சொல்லி ஒரு அனுமதியை கொடுத்திருக்குது. அந்த அனுமதி கிடைச்ச கவுன்சில்கள் வந்து இப்ப கவுன்சில் டேக்ஸை அதிகரிக்க உள்ளன ஏப்ரல் மாசத்துல இருந்து. அதுல மிக முக்கியமான கவுன்சில் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரெட்ஃபோர்ட் கவுன்சில் வந்து இனிமேல் 10% அதிகரிப்பாக இருக்குமாம் கவுன்சில் டேக்ஸ். ஏப்ரல் மாதத்திலிருந்து பிரெட்ஃபோர்ட் கவுன்சிலுக்குள்ள வசிப்பவர்கள் 10% கவுன்சில் டேக்ஸை கட்ட வேண்டியிருக்கும்
இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையில் மிக அதிகமான ஒரு தொகையாகும். அதே போல இன்னும் 2 கவுன்சில்கள், அதில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூகம், அந்த கவுன்சிலும் அதே போல வின்சர் அண்ட் மெய்டன் ஹெட் இந்த கவுன்சிலும் வந்து 9% கவுன்சில் டெக்ஸை அதிகரிக்க உள்ளன ஏப்ரல் மாதத்தில் இருந்து. அதே போல பர்மிங்ஹாம் கவுன்சிலும் கவுன்சில் டெக்ஸை அதிகரிக்க உள்ளது. மற்றது சமர்செட் கவுன்சில், அடுத்தது ட்ரஃபர்ட் கவுன்சில், இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7.5% கவுன்சில் டெக்ஸை அதிகரிக்க உள்ளன. எனவே இந்த அதிகரிப்புகள் காரணமாக பிரித்தானியாவில் வாழ்கின்ற மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு சில கவுன்சில்கள் வந்து அரசாங்கத்திட்ட ரிக்வெஸ்ட் விட்டது கவுன்சில் டெக்ஸை அதிகரிப்பதற்கான அனுமதி தர சொல்லி. ஆனால் அரசாங்கம் வந்து அந்த கவுன்சில்களுக்கு அனுமதியை கொடுக்கல. அதில் மிக முக்கியமான கவுன்சில் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹம்ப்ஷயர் கவுன்சில், அவர்கள் வந்து 15% கவுன்சில் டெக்ஸை அதிகரிப்பதற்கான ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்தார்கள். இருந்த போதிலும் கூட அரசாங்கம் அதனை நிராகரித்து விட்டது. ஹம்ப்ஷயர் கவுன்சில் அப்படி ஒருவேளை அரசாங்கம் அனுமதித்திருந்தால் அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் 15% கவுன்சில் டெக்ஸை பே பண்ண வேண்டி வந்திருக்கும். ஆனால் அரசாங்கம் அதற்கான அனுமதியை வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நல்ல அன்பான உறவுகளை, இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.